போறோம் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்க போறோம். அதுல நீங்க முதல்ல படிக்க வேண்டியது மேல இருந்து ஆரம்பிச்சு ஜனவரி வரைக்கும் படிக்கணும். நம்மளுக்கு செப்டம்பர் மந்த் தானே கரண்ட் அஃபேர்ஸ், அப்ப எல்லாத்தையும் படிக்கணுமானா நம்மளுடைய வீக் பிளான்ல எல்லாத்தையும் தான் படிக்க போறோம். ஆனா எதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா மே மந்த்ல இருந்து ஜனவரி மந்த் ரிவர்ஸ்ல முக்கியத்துவம் கொடுக்க போறோம். இது ஒவ்வொரு மந்த்துக்கும் நமக்கு எவ்வளவு பேஜஸ் இருக்கும் அப்படின்னா 30 பேஜஸ் இருக்கும். இதை நீங்க கண்டிப்பாக படிக்கணுமான்னு கேட்டா ஆமாம், கண்டிப்பாக படிக்கணும். இதே மாதிரி தமிழக அரசு வெளியிடக்கூடிய தமிழரசு மேகசினையும் நீங்க கண்டிப்பாக படிக்கணுமாட்டா கண்டிப்பாக படிக்கணும். அதோடைய பேஜஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் 8 முதல் 10 பேஜ் கொண்ட கண்டென்ட் உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். அப்ப எதெல்லாம் ஒரு வாட்டி படிச்சா போதும் அப்படின்னு பார்த்தா நம்ம அடுத்து சொல்ல இருக்கக்கூடிய 3த்தையும் ஜஸ்ட் ஒரு வாட்டி கிளான்ஸ் பண்ணீங்கன்னா போதும். யூனியன் பட்ஜெட்டா அதை ஒரு வாட்டி படிச்சா போதும், தமிழ்நாடு பட்ஜெட்டா அதை ஒரு வாட்டி படிச்சா போதும், எக்கனாமிக் சர்வேவா அதுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி நீங்க பார்த்துக்கிட்டு போனா போதும். பாலிசி நோட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 டிபார்ட்மெண்ட் இல்ல 2 டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு கொடுக்க போறோம். ரைட்டா? அந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் எதற்காக உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்கீம்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம அதை கொடுக்க போறோம். உங்களுக்கு ஓல்டு ஸ்கீம்ஸும் தெரியணும், நியூ ஸ்கீம்ஸும் தெரியணும், நமக்கு இந்திய அரசு அமல்படுத்தக்கூடிய ஸ்கீம்ஸும் தெரியணும், தமிழ்நாடு அரசு அமல்படுத்தக்கூடிய ஸ்கீம்ஸும் தெரியணும். இதை என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஹை பிரியாரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? மற்ற 3த்தையும் ரீட் ஒன்ஸ் பண்ண போறீங்க. மஸ்ட் ரீட் அப்படிங்கிறது மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசினையும் தமிழரசு மேகசினையும் பண்ண போறீங்க. ஹை பிரியாரிட்டி எதுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா ஸ்கீம்ஸுக்கு கொடுக்க போறோம். இதுதான் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ். இதுதான் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்து 8 வீக் பிளான் என்ன சார் அப்படின்னா நான் முன்னாடியில என்ன சொல்லியிருக்கேன், மே மந்த்ல ஆரம்பிச்சு ஜான் மந்த் வரைக்கும் நம்ம ரிவர்ஸ்ல போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப மஸ்ட் ரீட் எல்லாம் நான் என்ன பண்ணிடுறேன், ஒவ்வொரு வீக்கும் நீங்க படிக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம எங்க போறோம், ஆப்ஷனல் அப்படின்னு சொன்னோமா, ஒரு வாட்டி நீங்க படிச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருப்போம்ல, அதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸுக்குள்ள வந்துடும். அடுத்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃபைனலா பாலிஷ் பண்ணிடுறோம் நம்ம என்னெல்லாம் படிச்சோம் அப்படிங்கறது. அப்ப வீக் 1 வீக் 2 அப்படிங்கிற மாதிரி 8 வார பிளான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த 8 வார பிளான்ல நம்ம என்ன செய்யறோம், மந்த்லி சிஏவை படிக்கிறோம். கம்பல்சரி என்ன பண்றோம், ஒவ்வொரு வாரமும் மந்த்லி சிஏ படிக்கிறோம். தமிழரசையும் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே தெரிஞ்சிடும். அதனாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன், முதல் வாரம் மட்டும் மந்த்லி சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்காவே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோட தமிழரசு மேகசினையும் படிச்சிடணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்ப அது கூட சேர்ந்து என்ன சார் பண்ண போறோம், மிக முக்கியமான தமிழக பட்ஜெட்டை படிச்சிட போறோம். அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணுவோம், மார்ச் சிஏவையும் அது கூட சேர்ந்து தமிழரசு மேகசினையும் அடுத்தது யூனியன் பட்ஜெட்டையும் படிச்சு முடிச்சிட போறோம். இந்த பிளஸ் போட்டு இருக்கிறது எல்லாமே நீங்க ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துட்டு போனா போதும். அதற்கு நீங்க மெனக்கெட்டு படிக்க தேவையில்லை. ரைட்டா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எத்தனை பேஜஸ் இருக்குங்கிறதையும் சொல்லிடுறோம். 10 முதல் 20 பக்கத்தை படிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் டு 1 மணி நேரம் இருந்தா போதும். அப்ப ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் தமிழரசு மேகசினை முடிச்சுட்டு அது கூட ஆப்ஷனலா இருக்கிறத ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணக்கூடியதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வரவே போறோம். இதனை செய்யறது மூலமா நமக்கு என்ன சார் நடக்கும் அப்படின்னா நமக்கு டாபிக் வைஸா ஒரு கான்பிடன்ஸ் பிறந்துரும். நம்ம என்னெல்லாம் படிச்சிடறோம், தமிழரசு படிச்சிடறோம், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் படிச்சிடறோம், பாலிசி நோட்ஸ்ல இருந்து 1-2 டிபார்ட்மெண்ட் படிச்சிடறோம், பட்ஜெட்ல இருந்து இந்தியன் பட்ஜெட் தமிழ்நாடு பட்ஜெட் படிச்சிடறோம், மந்த்லி சிஏ படிச்சிடறோம், இதை அடுத்து எக்கனாமிக் சர்வேவையும் படிச்சிடறோம். அப்ப இதன் மூலியமாக உங்களுக்கு கான்செப்டுவல் கிளாரிட்டி வந்துடும். இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய தகுதியை நம்ம வளர்த்துக்கலாம். இதற்கு ஆட் ஆனா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ண போறோம். ஒரு பட்ஜெட் படிக்கிறீங்க, அந்த பட்ஜெட்ல இருந்து எப்படி சாம்பிள்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற நீங்க சால்வ் பண்றதுக்கான எம்சிக்யூவையும் கொடுத்துருவோம். உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதாச்சும் டவுட்னா நீங்க டெலகிராம் மூலியமாக எங்கள்கிட்ட டவுட் கேட்டுக்கலாம். நம்மளும் அடிக்கடி என்ன பண்ணுவோம், யூடியூப் சேனல் மூலியமாக எதெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கறதையும் கொடுத்துருவோம். இந்த மெட்டீரியல் நீங்க இருந்துச்சு அப்படின்னா கடைசி நேரத்துல நீங்க வேற வேற சேனல்ஸை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆக தேவையில்லை, அன்னெசரி கண்டென்ட்ஸை நீங்க படிக்க தேவையில்லை. இதன் மூலியமாக நம்ம என்ன சார் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி என்ன கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளா கேட்கிறாங்களோ அதுல 100% நம்மளுடைய முயற்சியை கொடுக்க முடியும். மல்டிபிள் ரிவிஷன் பண்றதுனால நமக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கறத நம்மளுடைய நோக்கம். இதுல என்னென்ன கொடுக்க போறோம்னு சொல்லிட்டோம், கொடுக்கக்கூடிய பக்கங்கள் என்னன்னு சொல்லிட்டோம், எதனால நீங்க இதை படிக்கணும்னு சொல்லிட்டோம், குரூப் 1 குரூப் 4ல எவ்வளவு ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்திருக்குங்கிற பிடிஎஃப் கொடுத்துட்டோம், சாம்பிள் பிடிஎஃப்பையும் டெலகிராம்ல கொடுத்துட்டோம். டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் இருக்கு.
இதன் படிப்பதன் மூலியமாக குரூப் 2ல யார் பாஸ் பண்ணா, குரூப் 2025ல யார் பாஸ் பண்ண போறா அப்படிங்கிற தகவலையும் சொல்லிட்டு, நீங்க தேர்வுல வெற்றி பெறணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கணுங்கிறதையும் சொல்லிட்டு, விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம்.